வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, பேசிஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு நல் ஸ்பேஸ் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம் இது. ஃபைண்ட் த பேசிஸ் ஃபார் த நல் ஸ்பேஸ் ஆஃப் உங்களுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மேட்ரிக்ஸை நம்ம ரெடியூஸ் பண்ணி கொண்டு வருவோம், ஓகேங்களா. அதுலேருந்து நம்ம இந்த பேசிஸை கண்டுபிடிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்த மேட்ரிக்ஸை ஏன்னு வச்சுக்கலாம். லெட் ஏ ஈக்குவல் டு, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், மொதல் எலமெண்ட்டு செக் பண்ணோம். இங்கே என்ன இருக்குது, மொதல் எலமெண்ட்டு 2 இருக்குது. ஸோ இந்த 2 வந்து இருக்கக்கூடாது, எப்பவுமே ஃபஸ்ட் எலமெண்ட் 1 தான் இருக்கணும். அப்போ இந்த ஃபஸ்ட்டு ரோவை என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபஸ்ட்டு ரோவை நான் மாற்ற போகிறேன். அதாவது ஃபஸ்ட்டு ரோ எல்லாத்தையும் 2ஆல் டிவைட் பண்ண போகிறேன். அப்போ இது எல்லாத்தையும் 2ஆல் டிவைட் பண்ணுங்க, என்ன ஆகிடும் உங்களுக்கு, இந்த இடம் 1 ஆகிடுமா. ஸோ 2 டிவைட் பை 2 1, 2 divided by 2 1, minus 1 by 2 now minus 0.5, 0 by 2 0, 1 by 2 plus 0.5, ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ அடுத்து பேலன்ஸ்லாம் இருக்கிறதுல அப்படியே எழுதிக்கலாம். -1 -1 2 -3 1 1 1 -2 0 -1 0 0 1 1 1, ஓகேங்களா. ஸோ எல்லாத்தையும் எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னா, இதை 0 ஆக்க போகிறேன், இதை 0 ஆக்க போகிறேன், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் ரோ அப்படியே எழுதிக்கலாம். 1 1 minus 0.5 0 0.5. செகண்ட் ரோ, அதாவது நான் செகண்ட் ரோவில் சேஞ்சஸ் கொண்டு வர போகிறேன். செகண்ட் ரோவை ஃபஸ்ட்டு ரோ கூட ஆட் பண்ண போகிறேன். ஸோ செகண்ட் ரோ ப்ளஸ் ஃபஸ்ட்டு ரோ, -1 + 1 0, -1 + 1 0, 2 minus 0.5 வரும் 1.5, -3 + 0 -3, 1 minus 0.5 0.5, சாரி ஆட் தானே பண்ணுறோம் 1.5. ஸோ செகண்ட் ரோவும் ஃபஸ்ட் ரோவும் ஆட் தானே பண்ணுறோம். ஸோ 1 + 0.5 1.5, இது செகண்ட் ரோவுக்கு பண்ணியிருக்கேன். இப்போ தேர்ட் ரோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு இந்த இடமும் 0 ஆக்கணும். இப்போ தேர்ட் ரோ என்ன பண்ணலான்னா, இந்த தேர்ட் ரோவையும் செகண்ட் ரோவையும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா. தேர்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் ரோவையும் செப்பரேட் பண்ணிக்கலாம். உங்கள் எப்படியா பண்ணலாம். தேர்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் ரோவையும் செப்பரேட் பண்ண போகிறேன். 1 - 1 0, 1 - 1 0, -2 மைனஸ் ஏர்னிங் ஒரு -0.5 இருக்குது. அப்போ ப்ளஸ் 0.5 ஆகிடும். அப்போ 2ல் 0.5 போயிடுச்சுன்னா -1.5, ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்து எலமெண்ட்னா இருக்கீங்க 0 0 -0 0, -1 -0.5 வரும் -1.5, ஓகேங்களா. சரி, இப்போ அடுத்தது ஃபைனல் ரோ அப்படியே எழுதிக்கலாம். ஏன்னா அது நம்மளுக்கு ஈஸியாகவே ஜீரோஸ் இருக்குது, அதை நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, அப்படியே வச்சுக்கலாம். 1 1 1. இப்போவே நம்மளுக்கு இந்த ரோ எக்லான் ஃபார்ம் வந்துடுச்சு. இந்த இடத்துல ஜீரோஸ். ஸோ இப்போயே ஸ்டாப் பண்ணலாம். ஆனால் நம்மளால் நம்ம என்ன பண்ணோம்னா, எந்த அளவுக்கு 1 and 0 கொண்டு வர ட்ரை பண்ணணும். எல்லாமே 1 0 இருந்தால் ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா. சரி, இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். இப்போது தேர்ட் ரோ இருக்குங்க இல்லையா, -1.5 0 -1.5, இதை எல்லாத்தையும் நான் எப்படி 1ஆ மாற்றலாம். ஸோ தேர்ட் ரோ எப்படி சேஞ்ச் பண்ணலான்னா, -2/3 மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ரோ 3. சரி, -2/3 × 0 0, -2/3 × 0 0, -2/3 × -1.5 to -1.5, ஓகேங்களா. ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ், ஓகேங்களா. 2 × 15 30, அப்போ 3.0 divided by 3 3 3 கேன்சல். ஸோ ஆன்சர் 1. அப்போ எனக்கு இந்த 1 ஆகிடும். ஸோ -2/3 × 0 0, சேம் இதே தான். -1.5 என்ன வருது 1. இப்போ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ இதை 0s and 1s மாற்றியாச்சு.
ஓகேங்களா? 4th ரோ எதுவும் சேஞ்ச் பண்ணல. அதாவது அப்படியே எழுதிக்கிறேன். 4th ரோவும் அப்படியே எழுதிக்கிறேன். 0, 0, 1, 1, 1. நெக்ஸ்ட் பேலன்ஸ் இருக்கிற ஃபர்ஸ்ட் 2 ரோ எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். 1, 1 மைனஸ் 0.5, 0, 0.5. 0, 0, 1.5 மைனஸ் 3, 1.5. இப்போ நம்மளோட டார்கெட் என்னதுன்னா, இது எப்படியாவது 1 zeros மாற்றிடணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் பாருங்க. இந்த ரோ அப்படியே எழுதிக்கலாம். 0, 0, 1, 0, 1, 0, 0, 1, 1, 1. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ தான் நம்ம டார்கெட். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ என்ன பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட் ரோ கூட இந்த தேர்ட் ரோனருக்கு 1 இருக்கு. இந்த 1 கூட 0.5 மல்டிப்ளை பண்ணுங்க. ப்ளஸ் பண்ணிக்கலாம். எலமெண்ட் செக் பண்ணலாம் பாருங்க. ரோ 1ல என்ன இருக்கு? 1 இருக்கு. 1 ப்ளஸ் 0.5 இன்ட்டு ரோ 3ல இருக்கு 0 இருக்கு. ஸோ 1 ப்ளஸ் 0 1. நெக்ஸ்ட் அடுத்த திரும்ப 1க்கு என்ன வரும்? அதே ஆன்சர் தானே வரப்போகுது. 1 0 தான் இருக்குது. ஸோ சேம் ஆன்சர் 1 தான். இப்போ மைனஸ் 0.5 போடும். ரோ 1ல் மைனஸ் 0.5, 0.5 இன்ட்டு ரோ 3ல இருக்குது 1 இருக்குது. ஸோ ப்ளஸ் 0.5 மைனஸ் 0.5 வரும் ஆன்சர் 0. ஸோ இந்த இடம் வந்து இப்போ 0 மாறிடுச்சு. இங்கே ரெண்டு இடமும் 0 தான் இருக்குது. ரோ 1லேயும் 0, ரோ 3லேயும் 0. ஸோ ஆன்சர் இங்கே 0 தான். நெக்ஸ்ட் ரோ 1ல் 0.5 இருக்குது. ரோ 3ல என்ன இருக்குது? 1 இருக்குது. ஸோ 0.5 ப்ளஸ் 0.5 1. இப்போ நம்மளுக்கு இன்னும் செகண்ட் ரோ மட்டும்தான் இருக்குது. இப்போ செகண்ட் ரோ நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ரை பண்ணலாம். ஸோ செகண்ட் ரோவில் இருக்குது நம்மளுக்கு 1.5 இருக்குது. ஓகேங்களா? ஸோ செகண்ட் ரோ என்ன பண்ண போகிறோன்னா, செகண்ட் ரோவையும் மைனஸ் 1.5 இன்ட்டு ரோ 3. அதாவது இப்போ செகண்ட் ரோவில் எனக்கு 1.5 இருக்குது. மைனஸ் 1.5 இன்ட்டு ரோ 3ல 1 இருக்குது. அப்போ தான் எனக்கு 0 ஆகும். 1.5 மைனஸ் 1.5 0. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த எலிமெண்ட் என்ன இருக்கீங்க? ரோ 2ல மைனஸ் 3 இருக்குது. மைனஸ் 1.5 இன்ட்டு ரோ 3ல வந்து 0 இருக்குது. ஸோ 0 கூட போனால் அதே நம்பர் தானே வரப்போகுது, மைனஸ் 3. நெக்ஸ்ட் அடுத்த எலிமெண்ட் இருக்குது 1.5 இருக்குது. மைனஸ் 1.5 இன்ட்டு ரோ 3ல இருக்குது 1 தான் இருக்குது. ஸோ 1.5 மைனஸ் 1.5 0. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்கே என்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது? 0 இருக்குது. இங்கேயும் 0 0. அப்போ எல்லாமே 0 தான் வரும் சப்ஸ்டிட் பண்ணும்போது. ஸோ இப்படி தான் நான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் 3 இருக்குது. அதாவது நம்ம மாற்றுறது வந்து இந்த இடத்துல எந்த பாதிப்பும் வரக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணணும். இந்த 1ம் மாறக்கூடாது. நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட் ஸ்டெப். இந்த ரோ 2ல தானே மைனஸ் 3 இருக்குது. நான் ரோ 2 என்ன பண்ண போகிறேன்னா, ரோ 2 எல்லாத்தையும் மைனஸ் 3ஆல் டிவைட் பண்ண போகிறேன். அப்படி டிவைட் பண்ண ஆகிடும், இந்த இடம் 1 ஆகிடும். எல்லாமே ஜீரோஸ் தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. 1 1 0 0 1. 0 டிவைட் பை மைனஸ் 3 0 தான். ஸோ எல்லாத்துக்குமே இங்கே 0 தான் வரும். மைனஸ் 3 பை மைனஸ் 3 1 ஆகிடும். மற்ற எல்லா ரோஸும் அப்படி எழுதிக்கலாம். 0 0 1 0 1 0 0 1 1 1. ஸோ இதான் நம்மளுக்கு கிடைச்ச ஃபைனல் மேட்ரிக்ஸ். ரெடியூஸ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் மொத்தம் எத்தனை காலம்ஸ் இருக்குது? 1 2 3 4 5. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இது நம்ம x1 எடுத்துப்போம். இது x2, இது x3, இது x4, இது x5. ஸோ இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஓகேங்களா? அப்போ x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x5. x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x5 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இது ஒரு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் அடுத்து செகண்ட் ரோலனா இருக்குது. இங்கே இருக்குது 1. x1 x2 x3 x4ல் தான் 1 இருக்குது. ஸோ x4 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் தேர்ட் ரோல் எங்கெல்லாம் 1 இருக்குது? இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ x3 ப்ளஸ் x5. x3 ப்ளஸ் x5 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் அடுத்து எங்கே 1 இருக்குது? இங்கே இங்கே இங்கே. கரெக்டுங்களா? இந்த இடத்துல நம்மளுக்கு 1 இருக்குது. அப்போ இது எப்படி எழுதலாம்?
x3 x4 x5. ஓகே, இது கூட நம்ம இன்னும் ஷார்ட் பண்ணலாம். அதாவது சப்ட்ராக்ட் பண்ணி இது கூட நம்ம 0 ஆக்கலாமே. கொஞ்சம் ரோஸ் அது ரெடியூஸ் ஆகும்ல. அதாவது நான் என்ன பண்ண போகிறேன்னா ரோ 3 சாரி ரோ 4 தானே அது. ரோ 4 நான் என்ன பண்ண போகிறேன்னா ரோ 4 மைனஸ் ரோ 3 பண்ண போகிறேன். 0 minus 0 0, 0 minus 0 0, 1 minus 1 0, 1 minus 0 1, 1 minus 1 0. ஸோ நம்மளுக்கு ரெடியூஸ் ஆயிடுச்சா. ஸோ லாஸ்ட் ரோட நம்மளுக்கு ஒரு 1 மட்டும்தான் இருக்குது. எதில் 1 வருது x4ல். ஸோ x4 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு 4 ரோஸுக்கான ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. சரி, x4க்கு 0 செட் பண்ணியாச்சு. x4னுடைய ஆன்சர் 0. சைடில் எழுதணும் x1 x2 x3 x4 x5. இது எல்லாத்துக்கும் நம்ம ஆன்சர் எழுத போகிறோம். ஸோ x4க்கு நம்மளுக்கு என்ன இருக்குது ஆன்சர் 0. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எல்லாமே 1 தான் இருக்குது. இதில் எது ஃபர்ஸ்ட்டு 1 x1. அப்போ x1 மட்டும் நம்ம லெஃப்ட் சைடில் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடணும். x1 ஈக்குவல் டு மைனஸ் x2 மைனஸ் x5. ஸோ x1 ஆன்சர் என்னது மைனஸ் x2 மைனஸ் x5. ஸோ ஏதாவது ஒன்று லெஃப்டில் வச்சுட்டு மற்ற ரெண்டுத்தையும் ரைட்டில் கொண்டு போகிறோம் இல்லையா. எதெல்லாம் கொண்டு போயிருக்கோம் x2 கொண்டு போயிருக்கோம். அப்போ x2க்கு x2 தான் ஆன்சர். வேறு எதாவது கொண்டு போயிருக்கோம் x5 கொண்டு போயிருக்கோம். ஸோ x5க்கும் x5 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த ஈக்குவேஷன் இந்த x3 x5 இதில் எது 1 இருக்குது. அதாவது இங்கே x3 x5 இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு 1. x3க்கு தானே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ஸோ நம்ம x3 லெஃப்ட் சைடில் வச்சுப்போம், x5 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடும் மைனஸ் x5. அப்போ x3 ஆன்சர் அது மைனஸ் x5. ஸோ நம்மளுக்கு இப்போ 5 சொல்யூஷன்ஸ் கிடச்சிருக்கு. ஓகேங்களா. இதில் எதுக்கெலாம் நம்ம ஈக்குவல் போட்டிருக்கோம் x2 ஈக்குவல் டு x2 x5 ஈக்குவல் டு x5. இது ரெண்டு தான் நம்ம ஈக்குவல் போட்டிருக்கோம். இதுதான் ஃப்ரீ வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இதுக்கு பேசிஸ் எழுத போகிறோம். பேசிஸ். ஓகேங்களா. இந்த பேசிஸ் எப்படி எழுதுன்னு சொல்லி தரேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம x2க்கு போட்டிருக்கோம் x5க்கு போட்டிருக்கோம். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், இங்கே x2னுடைய கோஎஃபிஷியன்ட் இருக்குது -1. இங்கே x2 இருக்குது, அதோட கோஎஃபிஷியன்ட் 1. இங்கே x2வே இல்லை 0. இதில் x2வே இல்லை 0. இதில் x2வே இல்லை 0. ஓகேங்களா. இப்போ அடுத்து x5க்கு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்துலையும் x5னுடைய கோஎஃபிஷியன்ட். இங்கே x5னுடைய கோஎஃபிஷியன்ட் -1. இங்கே x5ஏ இல்லை 0. இங்கே x5 இருக்குது, கோஎஃபிஷியன்ட் -1. இங்கே x5ஏ இல்லை 0. இங்கே x5 இருக்குது, அதோட கோஎஃபிஷியன்ட் 1. கோஎஃபிஷியன்ட் இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர், இங்கே 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து பேசிஸ். இப்போ இதிலே உங்களுக்கு டைமென்ஷன் கேட்டாங்கன்னா, கொஷின் பேப்பரில் டைமென்ஷன் கேட்டாங்கன்னா 1 2. ஸோ 2 பேசேஜ், ஸோ டைமென்ஷன் 2. ஸோ இப்படி தான் வந்து ஒரு நல் ஸ்பேஸ் மேட்ரிக்ஸ்க்கு பேசிஸ் டைமென்ஷன் கண்டுபிடிக்கிறது. இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஃபர்ஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.